வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு ஆவணி மூலம் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் திருவிளையாடல். ஒரு ஊரில் ஒரு மூதாட்டி, வந்தியம்மை என்ற பெயரை கொண்டவர். 1000 பிறைகளுக்கும் மேல் கண்டவர். தளர்ந்த உடல், கூன் விழுந்திருந்தாலும் தனது காலிலேயே நிற்க வேண்டும் என்ற மன உறுதி. அதனால் தானே உழைத்து இறைவனுக்கும் பங்கு கொடுத்து வாழ்ந்தார். அவரது பக்தியையும் மாணிக்க வாசகரின் பெருமையையும் உலகத்துக்கு உணர்த்த விரும்பிய சிவபரம்பொருள் வைகை நதியை பெருக்கெடுக்க வைத்தான். வைகையும் அணைகளை உடைத்துக்கொண்டு மதுரையை அழிக்க புகுந்தது. நதியின் அணைகளை மீண்டும் புதுப்பித்து உயர்த்தாவிட்டால் பேரழிவு ஏற்பட்டுவிடும் என்பதை கண்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சர்களுடன் ஆலோசித்து நதியின் கரைகளை செப்பனிட உத்தரவு பிறப்பித்தான். வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்க வேண்டும் என்ற ஆணையின் கீழ் வந்தியம்மைக்கும் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டது. வந்தியம்மை பிட்டு விற்று பிழைத்தவர். சிவபரம்பொருள் மீது மிகுந்த பக்தி உடையவர் என்பதால் அவிக்கும் முதல் பிட்டை மதுரை சுந்தரேஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வார். சிவனடியார் ஒருவரை தேடி கண்டுபிடித்து பிரசாதமாக அதனை கொடுத்து விடுவார். சிவனடியார்களிடத்தில் சிவனையே கண்டவர் அவர். பிட்டை விற்று காலம் ஓட்டிக்கொண்டிருந்த வந்தியம்மையின் உடல்நிலையையும் கவனத்தில் எடுக்காது ஆணை பிறப்பிக்கப்பட்டு விட்டதால் நதியின் கரையை அடைக்க அவர் கூலிக்கு ஆள் தேடினார். எவருமே கிடைக்கவில்லை. மண்ணின் தண்டனைக்கு ஆளாக வேண்டி வருமே என்று வந்தியம்மை கலங்கினார். சுந்தரேஸ்வரரை மனமுருக வேண்டினார். தினமும் பிட்டை நைவேத்தியம் செய்து தொழுது நின்று பக்தைக்கு உதவிட சொக்கநாத பெருமான் திருவூலம் கொண்டார். கந்தல் துணியுடன் வந்தியம்மையை நாடி வந்தார். கூலிக்கு ஆள் தேடுவதாக அறிந்தேன், அதனால் வந்தேன் என்றார். வந்தியம்மைக்கு பெரும் மகிழ்ச்சி. எனினும் கூலி கொடுப்பதற்கு தன்னிடம் பணம் இல்லையே என்று வருந்திய அவர் கூலியாக பிட்டுதான் தர முடியும் என்றார். கூலியாக வந்த சிவபரம்பொருளும் இணங்கினார். சுந்தரேஸ்வரருக்கு நிவேதனம் செய்து பிட்டை வந்தியம்மை அளிக்க அதனை ரசித்து சாப்பிட்ட இறைவர் தான் கொண்டு வந்திருந்த மண்வெட்டி கூடையுடன் வந்தியம்மைக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தை அடைந்தார். சுறுசுறுப்பாக மண்வெட்டினார். ஆனால் பின்னர் களைப்படைந்தவர் போன்று அருகில் அமர்ந்த சுறுசுறுப்பாக மண்வெட்டினார். ஆனால் பின்னர் களைப்படைந்தவர் போன்று அருகில் இருந்த மரநிழலில் ஓய்வு எடுத்தார். வந்தியின் வீட்டுக்கு மீண்டும் சென்று பிட்டு கேட்டு உண்டார். மற்றவர்களுடனும் பங்கிட்டு கொண்டார். மண்ணை கூடையில் அள்ளுவார். கூடையை தலையில் வைக்க தூக்கும்போது பாரம் தாங்காமல் அதனை கீழே தவற விடுவது போல போட்டு நிற்பார். ஆடுவார், பாடுவார். ஆனால் கரையை அடைக்கும் பணியை செய்யவே இல்லை. அதனை அவதானித்த கண்காணிப்பாளர் கூலியாளியாகிய சிவபரம்பொருளை கண்டித்தார். அந்த சமயம் பார்த்து அரிமர்த்தன பாண்டியன் அங்கு வந்து விட்டான். மன்னன் வருவதைக் கண்ட சுந்தரேஸ்வரர் எதுவும் அறியாதவன் போன்று பாசாங்கு செய்து மீண்டும் மரத்தடிக்கு சென்று நித்திரை செய்வது போன்று நடித்தார். வந்தியம்மையின் வேலையால் தூங்குவதைக் கண்ட மன்னன் ஆத்திரமடைந்தான். வீரர்கள் அவளை எழுப்ப முயன்றனர். ஆனால் கூலியாளாக இருந்த சிவன் ஒரு சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. அதனால் மேலும் சீற்றமடைந்த மன்னன் பிரம்பினால் அடித்தான். அந்த அடி சிவபெருமானை தவிர எல்லோரது முதுகிலும் விழுந்தது. தான் அடித்த அடி தன் மீதே விழ மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். நடந்தது எதுவும் தெரியாதது போன்ற எழுந்த கூலியாளான சிவபரம்பொருள் கூடையில் ஒரு தடவை மண்ணெடுத்து வைகை கரையில் போட்டார். கரை அடைக்கப்பட்டது. வெள்ளமும் கண்டு கடங்கியது. வேலையாளாக வந்த சிவனாரும் மறைந்தார். தமது சுயரூபத்துடன் காட்சியளித்தார். மன்னா, வந்தியம்மைக்கு உதவ வந்து பிட்டுக்கு மண் சுமந்தேன். அறவழியில் வந்த உனது செல்வத்தை மாணிக்க வாசகன் எனக்காக செலவிட்டான். அதனை நான் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டேன். நரிகளை குதிரைகளாக ஆக்கி லீலை புரிந்ததும் நானே என்று கூறி மறைந்தார். இந்த அற்புதங்கள் நிகழ்வதற்கு காரணமான வந்தியம்மையை தேடி மன்னன் சென்றபோது சிவகணங்கள் அவரை தங்களுடன் அழைத்து செல்வதை கண்டான். குதிரை வாங்க கொடுத்த பெருநிதியை கோவில் கட்ட செலவழித்து விட்டார் என்ற கோபத்தில் சிறையில் அடைத்த மாணிக்க வாசகரை கண்டு மன்னிப்பு கோர மன்னன் அவரை தேடி சென்றான். மாணிக்க வாசகர் அங்கு இல்லை என்பதை கண்டதும் கோவிலுக்கு சென்றார்.
சுந்தரேஸ்வர பெருமான் முன் நிஷ்டையில் இருந்த மாணிக்கவாசகரிடம் மன்னிப்பு கேட்டான். மீண்டும் அமைச்சர் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என வேண்டினான். மாணிக்கவாசகர் அதனை ஏற்காது தனது யாத்திரையை தொடர்ந்தார். வந்தியம்மைக்கு சிவபெருமான் மோட்ச அருள் புரிந்த இடத்தில் இன்று பிட்டு சொக்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. மதுரை ஆரம்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலிலும் புட்டு சொக்கநாதருக்கு அருகில் வலப்பக்கத்தில் மீனாட்சி அம்மன் சந்நிதி உள்ளது. வந்தியம்மைக்கும் தனி சந்நிதி இங்கு இருக்கிறது. வருடந்தோறும் ஆவணி மாதம் மூல நட்சத்திர தினத்தில் பிட்டுத்தோப்பில் எழுந்தருளியுள்ள சொக்கநாதருக்கு பிட்டு திருவிழா நடைபெறும். மதுரை சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன், பிரியாவிடை நாயகி ஆகியோர் அன்றைய தினம் எழுந்தருளாவார்கள். பிட்டு திருவிழாவை கண்டுகளிக்க திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான் தெய்வானையுடன் வருவார். விசேட அம்சமாக மாணிக்கவாசகரின் வரவும் இடம்பெறும். பிட்டுக்கு மண் சுமந்த வைபவம் நிகழும் போது பக்தர்கள் சொக்கநாதர், பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன், வந்தியம்மை போன்று வேடமிட்டு சிவபெருமானாரின் திருவிளையாடலை கூடியிருப்பவர்களுக்கு நினைவுபடுத்துவார்கள். பிட்டுத்தோப்பில் எழுந்தருளியிருக்கும் சொக்கநாதருக்கு பிட்டு திருவிழா நடத்தப்படும் தினத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவில் இரண்டும் நடைகள் சாத்தப்பட்டு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்காகவும் வந்தியம்மைக்காகவும் இறைவன் நடத்திய நாடகத்தை மாணிக்கவாசகர் திரு அம்மானை பதிகத்தின் இந்த பாடலில் நினைவு கூறுகிறார். கண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான், விண் சுமந்த கீர்த்திவியன் மண்டலத்து ஈசன், கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை, மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோளால் மொத்துண்டு, புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். பண்களை கொண்ட பாடல்களை மகிழ்ந்து ஏற்று வரமருளும் பெண் பாகனும், திருப்பெருந்துரையை உடையவனும், தேவலோகத்தில் உள்ளவர்களும் ஏற்றி போற்றும் சிறப்பினை கொண்டவனும், மண்ணுலகத்தின் தலைவனும், நெற்றிக் கண்ணனும் ஆகிய கடவுள் மதுரையில் மண் சுமந்து பாண்டிய மன்னன் கை பிரம்படியினால் புண்பட்ட பொன் திருமேனியை புகழ்ந்து பாடுவோம் என்கிறார் மாணிக்கவாசகர். பண் சுமந்த பாடல் என்றால் பண்களை கொண்ட பாடலுக்கு பரிசு படைத்தருளும் ஏற்ற பரிசினை வழங்கி அருளுகின்றோம். பெண் சுமந்த பாகத்தான் என்றால் பெண்ணை ஒரு பாகமாக தாங்கியுள்ளவனும், பெம்மான் என்றால் பெம்மானும், பெருந்துரையான் என்றால் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவனும், விண் சுமந்த கீர்த்தி என்றால் தேவலோகத்தில் உள்ளவர்களும் புகழ்ந்து போற்றும் பெருமையை உடையவனும், வியன் என்றால் பெருமையுள்ள, மண்டலத்து ஈசன் என்றால் மண்ணுலகத்துக்கு இறைவனாக இருப்பவனும், கண் சுமந்த நெற்றிக் கடவுள் என்றால் நெற்றிக்கண்களை உடையவனுமாகிய பெருமான், களிமதுரை என்றால் ஆரவாரிக்கும் மதுரையில் மண் சுமந்து கூலி கொண்டு என்றால் பிட்டை கூலியாக பெற்று, அக்கோளால் என்றால் பாண்டிய மன்னனால், மொத்துண்டு என்றால் அடியுண்டு, புன் சுமந்த என்றால் புண்பட்ட, பொன்மேனி என்றால் பொன் போன்ற மேனியின் புகழ், பாடுதுங்கான் அம்மானாய் என்றால் அம்மானை பாட்டாக பாடுவோமாக. அருளாளர்கள் இறைவனை இசை வடிவாக போற்றினர். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்கிறார் சுந்தரர். இசையும் இறைவனே, அந்த இசையின் பயனும் அவனே. அதனால்தான் பண்ணோடு கூடிய பக்தி பாடல்களாக அருளாளர்கள் இறைவனை பாடி மகிழ்ந்தனர். இறைவனும் அவர்களுக்கு வரம் அருளினான். இசையின் பிறப்பிடமே இறைவன் என்பதால் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று அப்பர் கூறுகிறார். ஏழிசைகளைப் போன்றும் அவ்விசைகளின் பயனாகிய பண்களைப் போன்றும் இருப்பதால்தான் இறைவன் பண் சுமந்த பாடல்களுக்கு ஏற்ற பரிசில்களை வழங்குகிறான். இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். உள்ளொடு புறங்கீழ் மேலாயுயிர்தொறும் மொழித்து நின்ற கல்வன் என்பது திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதி முனிவரின் வாக்கு. அதனால்தான் மன்னன் இறைவனாகிய கூலியாளர் மீது அடித்த அடி எல்லோர் மீதும் பட்டது என்பது ஐதீகம்.
நன்றி. மீண்டும் நல்ல